அதாவது 11ஆம் கடைசி வார்த்தை 10ஆம் வசனம், ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள். 10ஆம் வசனம், ஜனங்கள் சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக. ஆமாம், ஆண்டவர் எப்பயுமே அவர் என்ன சொல்கிற செய்யுமா, திருப்தியாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன். 2 வாசலை முடிக்க விரும்புகிறேன். இதை கண்டு அவர் என்ன சொல்லுகிறார் அதுபடி செய்யுங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதை செஞ்சதுனால அடுத்த வார்த்தை 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. 10ஆம் வசனத்தில் அவருடைய சீஷைகள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்களாம். உங்கள் வாழ்க்கையை பார்த்து உங்கள் வீட்டாரே விசுவாசம் வைப்பாங்க. தமிழ் புரியுதா? அவர் என்ன சொல்லுகிறார் அதுபடி செய்கிறத பியூலாக செஞ்சால் படிங்க, அவருடைய சீஷைகள் அவரிடத்தில். அப்போ உங்கள் செயல்பாடு அடுத்தவர்கள் இயேசுவண்டை கொண்டு வரும். இன்னொன்று சிறப்பாக சொல்ல போகிறேன். அதாவது 3ஆம் அதிகாரம் 2 நிக்கதேவன் ஒருத்தர் இருந்தான். அவன் சொல்கிறான், தேவனே, தேவன் இராவிட்டால் நீ செய்து இப்படி அற்புதங்களை ஒருவனும் செய்ய மாட்டான். அவன் யூதருக்குள்ளே அதிகாரி. கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. ஒரு அதிகாரியே, ஒரு புறஜாதி மனிதன் இயேசுவை இந்த கீழ்ப்படிதலை பார்த்து இயேசுவிடத்தில் வந்தான். அவன் சொல்கிறான் பாருங்க இந்த வசனம், நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை அவன் எதை பார்த்துருக்கிறான்? நிக்கதேமே இந்த கானா ஒரு கல்யாணத்தில் போயிருக்கிறார். ரொம்ப பேருக்கு புரியல, கழுவி கதை கேட்டே பழக்கம். இந்த கானா ஒரு கல்யாணத்துக்கு நிக்கதேம் போயிருக்கிறார். அதை பார்த்து சொல்கிறாரு, தேவனே எவ்வளோ பெரிய அற்புதம், உங்கள் வாழ்க்கையை பார்க்குறவங்கள்லாம் ஆச்சரியப்பட வேண்டும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக தான் தேவன் அற்புதம் செய்வார். உங்கள் கீழ்ப்படிதல் மூலமாக அற்புதம் செய்வார். கடைசி சொற்று முடிக்கிறேன். இன் இங்கிலீஷ், டூ வாட் ஹி சேஸ். டூ வாட் ஹி சேஸ். அவர் என்ன சொல்கிறாரோ புரியுதாமா? ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்னைக்கு கஷ்டமாக இருக்கலாம். என் ஆண்டர், நான் ரயிலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதே சால்ட் கோட்டஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு வேலையில் இருந்தேன். நல்ல சம்பளம். வேலை டைமிங் ரொம்ப ஈஸி. எனக்கு 8 to 3 o'clock. இதே அந்த சால்ட் கோட்டஸில் நல்ல வருமானம். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 4000 2000 இல்லாமல் வெளியே போக முடியாது. உங்களுக்கு நினைக்கிறேன், ஒரு லாரி வெளியே போனால். ஆனால் தேவன் அழைத்தார், நீ ஊழியத்தை செய். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, காவலனாயிரு. வேலைக்கு போனால் சந்தோஷம், நிம்மதி இருக்காது. வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் வேலைக்கு போனால் ஒரே மனசில் நிம்மதி இல்லை. நான் உன்னை எதுக்காக அழைத்தேன் என்று ஊழியம் செய்யணும்.